நான் ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் நான் வந்துட்டு அஜித் சாருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருந்தேன். இப்போ அதை பற்றி அஜித் சாரே பேசியிருக்காரு. இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்களை பார்க்குறதே கஷ்டம், ஆனால் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 7 அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ தாங்க கோல்ஸ். இந்த வீடியோவில் வந்து அஜித் சார் அண்ட் விஜய் சார் இவங்க 2 பேருமே எப்படி அவங்களோட லைஃப்பில் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை கடந்து இந்த ஒரு நிலையில் இருக்காங்க, இந்த ஒரு வெற்றியை வந்து எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். பட் அதில் வந்து நான் பண்ண ஒரு விஷயம் அதை எடிட் பண்ணும்போதே தோணுச்சு, அது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதையே நேற்று வந்து அஜித் சார் பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னதான் அஜித் சாருக்கு வந்து அவரோட ரசிகர் மன்றம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவரை வந்து கொண்டாடாத ரசிகர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கிளிப்பை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் வந்துட்டு இருக்காது, ஏன்னா நான் அதை வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இனி வந்து அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 10th டிசம்பர் அதாவது நேற்று அஜித் சாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவங்க வந்துட்டு எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாரோட சிக்னேச்சரோட எழுதின ஒரு கட்டுரை அப்படிங்கிறது அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீபமாக முக்கிய நிகழ்வுகளில் பொது வெளியிடங்களில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுதும் அஜித்தே அப்படிங்கிற அந்த கோஷம் வந்து என்னை கவலையடை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், இதுலேயே கூட அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அஜித்தே. அந்த கடவுளை அப்படிங்கிற அந்த வேர்டை கூட அவர் வந்து யூஸ் பண்ணலை. அப்புறம் அவருக்கு பேருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த அடைமொழியும் வைத்து கூப்பிடுதல அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இந்த கோரிக்கைக்கு மதிப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தினால தாங்க நான் அந்த ஒரு போர்ஷனே நான் வந்து ட்ரிம் பண்ணேன். அண்ட் இன்னொன்று அவர் வந்து அவரோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு, யாரையுமே புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவான அட்வைஸோட அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சினிமால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுமே ரசிகர்களை சேர்க்க வந்து படாத பாடுபடுவாங்க. பட் இவர் என்ன அப்படின்னா, எனக்கு ரசிகர்கள் மன்றமே தேவையில்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சபட்ச நடிகர்களுக்கு பொதுவாக அந்த அடைமொழி அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார், புரட்சி தலைவர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பட் தனக்கு பின்னால் வரக்கூடிய தலை அப்படிங்கிற பேரை கூட நீங்கள் சொல்ல வேணாம், என்னோட பேரை சொல்லி நீங்கள் வந்து கூப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாச கட்டளையை போட்டவர் தாங்க அஜித் குமார் சார். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அம்மா அப்பா அவங்க வந்து அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துவாங்க. இப்போ ஒரு நேஷனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைவர்கள் தொண்டர்களை வழிநடத்துவாங்க. ஆனால் இவர் என்னன்னா தன்னோட ரசிகர்களை கூட நல்ல ஒரு பாதையில் வந்து அழைச்சிட்டு போகிறாரு. இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒன்று தாங்க தோணுது, இவரோட கேரக்டருக்காகவே பல ரசிகர்கள் இருப்பாங்க போல. கேரக்டர் அப்படின்னு சொன்னது தாங்க ஒன்று ஞாபகத்து வருது. இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மதம் இருக்கு இல்லையா, ரிலீஜியன், இது வந்து ஒரு மனிதனை வந்து வெறுக்க வைக்குது. அது ஒரு மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி, நாம் வந்துட்டு ஒரு பர்சனையாக இருக்கலாம் இல்லையா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், இவங்களை வந்துட்டு நேரில் போய் சந்திக்காமலேயே இவங்களோட கேரக்டர் இதுவாக தான் இருக்கும், இவங்களோட பர்சனல் லைஃப் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்க்காமலே என்ன பண்ணிடுவோம், கேரக்டர் அசசினேஷன் பண்ணிடுவோம். அதனால தாங்க ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது நிறைய கல்ச்சரை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும், நிறைய மக்களை வந்து விசிட் பண்ண முடியும், அவங்களோட லைஃப்பை வந்து நாமளுமே பார்க்க முடியும். அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, அஜித் சார் அவங்களே சொல்லியிருப்பாங்க. I personally think travel is the best form of education. There's a quote that says that religion makes you hate people that you have never met before, be it religion or caste or whatever, which is so true. I mean, we tend to judge people even before we have met them, but when you've traveled, I mean, experience people from different nationalities, religion, their culture, experience their culture, you become more empathetical to people around you. It makes you a better person. உண்மையிலேயே சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு தலை சிறந்த நபர் அப்படின்னா அது அஜித் குமார் சார் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.